ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மே 13ஆம் தேதி அன்னைக்கு மும்பையில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு புழுதி புயல் ஒன்று வந்திருக்கு. மழையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பேஞ்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கு மும்பை சிட்டியை பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறிச்சுன்னே சொல்லலாம் இந்த ஆக்சிடென்ட்ல. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னால மும்பையில வந்த அந்த புழுதி புயல் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேதத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். இதுல மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்கோபர் அப்படின்ற பகுதியில், மும்பையில இருக்கக்கூடிய காட்கோபர் அப்படின்ற பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு விளம்பர பேனர், ஒரு விளம்பர போர்டு பாத்தீங்கன்னா ராட்சத போர்டு. அந்த பேனர் பாத்தீங்கன்னா கவிழ்ந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க் மேல விழுதுங்க. விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பெட்ரோல் பங்கே தரமட்டமாகுது. ஸோ இந்த புழுதி புயல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பெட்ரோல் பங்க்ல தஞ்சம் புகுந்தவங்க, பாதுகாப்புக்காக போய் நின்னவங்க என்ன ஆகுறாங்கன்னா அந்த இடிபாடுக்குள்ள சிக்கி மாட்டிக்கிறாங்க. இந்த இடிபாடுக்குள்ள சிக்கினவங்கள கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்காங்க. 70க்கும் மேற்பட்டவர் பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையினரால மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 பேர் உயிருக்கு போராடிய நிலையில இருக்கிறாங்க. இந்த விளம்பர போர்டு விழுந்த இடத்துல அந்த மீட்பு பணி அது பாத்தீங்கன்னா ரொம்ப தோய்வடைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. இப்போ அந்த விளம்பர போர்டு பாத்தீங்கன்னா இரும்பு ராடுனால் செய்யப்பட்டது அந்த விளம்பர போர்டு. அதை பாத்தீங்கன்னா இன்கேஸ் அந்த கட்டிங் மிஷின், வெல்டிங் மிஷின் இருக்குது இல்லைங்களா, அதுல கட் பண்ணி அந்த இரும்பு ஒண்ணுனா எடுக்கலான்னு கூட ஐடியா பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த விளம்பர போர்டு விழுந்திருக்கிற இடம் பெட்ரோல் பங்க். ஸோ இவங்க அந்த மாதிரி அந்த வெல்டிங் ராடை வச்சு கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நெருப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பங்க்ல ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால பாத்தீங்கன்னா அந்த முயற்சி 100% பண்ண முடியாது. ஸோ இவங்க இப்ப பண்ணக்கூடியது என்னன்னா, அதாவது ஒரு 66 பேர் கொண்ட தீயணைப்பு துறையினர் கொண்ட குழுவை வச்சு அங்க அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கவங்களை மீட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பேரிடர் மீட்பு குழுவும் பாத்தீங்கன்னா இந்த பேனர் விழுந்த இடத்துல இடிபாடுகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. மும்பையில இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு விளம்பர போர்டோட விளம்பர பலகையோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 42 அடி நீளம், 42 அடி அகலம். அதுக்கு மேல வைக்க கூடாதுன்றது நகராட்சி நிர்வாகத்தோட உத்தரவு அப்படின்றாங்க. ஆனா இங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த விளம்பர பலகையோட அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72க்கு 72, அதாவது 40 எங்க இருக்கு, 72 எங்க இருக்கு பாருங்க. அப்படியே டபுளா வச்சிருக்காங்க. ஸோ இந்த புழுதி புயல்ல அந்த காற்றோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத அந்த பேனர் பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க் மேல விழுந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த விளம்பர பலகையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு ராடு அதோட வெயிட் தாங்காம அந்த பெட்ரோல் பங்கோட அந்த மேற்பகுதி சரிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ அந்த மழைக்கு ஒதுங்கினவங்க, அந்த புழுதி புயலுக்கு ஒதுங்கினவங்க எல்லாருமே அந்த இடிபாடுகளுக்குள்ள மாட்டின்னு ஒரு உயிருக்கு போராடுற நிலைமையில இப்ப ஆயிப்போச்சு. இந்த சம்பவத்துக்கு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி உயிரிழந்த அந்த 14 பேரோட குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா தலா 5 லட்சம் ரூபாய் நாங்க நிவாரண நிதி கொடுக்குறோம். அதே போல பலத்த காயம் அடைந்தவங்களுக்கு நாங்க 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய இன்சிடென்டா மும்பைல. இதை தவிர்த்து வேற என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை சிட்டி ஃபுல்லா கிட்டத்தட்ட 187 மரக்கிளைகள் உடைஞ்சு விழுந்து இதனால பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் சேதமாயிருக்கு. ரோடுகள், எலக்ட்ரிக் ஒயர்கள் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. நிறைய இடத்துல டிராபிக் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ ஒரு பக்கம். இன்னொன்று பாத்தீங்கன்னா மும்பை சிவாஜி விமான நிலையத்துக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட 15 விமானங்கள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த புழுதி புயல்ல பாத்தீங்கன்னா அந்த கிளவுட், அந்த டஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த விமான நிலையத்தையே மூடிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அங்க தரையிறங்கிறதுல பிரச்சனை வரும் இல்லைங்களா, அதனால 15 விமானங்கள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்குது மும்பை ஏர்போர்ட். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. மெட்ரோ ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டிருக்கு, ஆர்டினரி ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டிருக்கு. சரி, எதனால இந்த புழுதி புயல் உருவாகுது? இந்த புழுதி புயல் உருவாகிறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம மழை பெய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணமோ அதே தான் இந்த புழுதி புயல் வர்றதுக்கும் காரணம். வேற ஒண்ணு இல்லைங்க, உலக வெப்பமயமாதல். அதுதான் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம். வழக்கமா ஒரு புழுதி புயல் அப்படின்றது எங்க வரும்? மணற்பாங்கான இடம், இந்த ராஜஸ்தான் போன்ற பாலைவனமான இடத்துல தான் பாத்தீங்கன்னா மரங்களே இல்லாத பாலைவனமா இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த புழுதி புயல், அதாவது மணல் தூசுகளை கிளப்பக்கூடிய புழுதி புயல் உருவாகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு புயல் இன்னைக்கு மும்பையில இந்த மாதிரி ஒரு இடத்துல வருதுன்னா அது காரணம் என்ன?
கிட்டத்தட்ட நம்ம மும்பை நகரமும் ஒரு பாலைவனமா மாறிட்டு வருது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. இதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பாலைவனத்துல வரக்கூடிய புழுதி புயல் இன்னைக்கு மும்பைல வருதுன்னா, பாலைவனத்துல மரங்கள் எதுவுமே இல்லை, மரங்கள் எதுவும் இல்லாதனால்தான் அது பாலைவனம். ஸோ மும்பை நகரத்திலே வந்து பாத்தீங்கன்னா மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்காது. காரணம் என்னன்னா, பெருகி வரும் வணிகமும் வளர்ந்து வரும் நம்ம மனித இனம், அதாவது அதிகப்படியான மக்கள் தொகை காரணமாக ரோடை வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, மரங்களை அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால இந்த மாதிரி அலங்கார பொருட்களும் ஆடம்பர வசதியும் மும்பையை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு இயற்கையோட சூழலும் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சாமானியனோட கருத்து. ஸோ இதுக்கு அப்பாற்பட்டு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, உலக வெப்பமயமாதல். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரம் நடணும், இந்த ஒரு சில கெமிக்கல் உருவாக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் இதெல்லாம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் இயற்கையை நம்மளை நல்லபடியா சூழ்ந்து இயற்கையை நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா இயற்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்மள நல்லபடியா பார்த்துக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் இல்லைங்க. எது எப்படியோ இப்போ மும்பையில இருக்கக்கூடிய அந்த புழுதி புயலால் அந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற மக்கள் நல்லபடியா வந்து வெளியில மீட்டு எடுக்கணும். அதே போல அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வந்து அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அதுல அடிப்பட்டவங்க இந்த விபத்துல இருந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம்.